இந்த அமெரிக்காவுக்கு இதே வேலையாக போச்சு. 8 நாள் ட்ரிப்புன்னு 8வது உயரத்துக்கு அனுப்பிட்டு 9 மாதம் ஆகி இன்னும் திரும்பி கூப்பிடாம இருக்கான். நான் யாரை பற்றி சொல்கிறேன் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம சுனிதா வில்லியம்ஸ் பற்றி தான். அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்ப்போம். ஜூன் 2024 நாசா விண்வெளி வீரரான சுனிதா வில்லியம்ஸும் பஜ் வில்மோரும் விண்வெளியை நோக்கி அவங்க பயணத்தை தொடங்கினாங்க. தொடங்கும்போது 8 நாள் ட்ரிப்புன்னு சொல்லி சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவங்க 9 மாதம் அங்கேயே ஸ்டே பண்ண வேண்டியதாகிடுச்சு. அவங்கள பூமிக்கு கொண்டு வர நாசாவே எவ்வளோ திட்டம் போட்டாங்க. பட் அது எல்லாமே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தள்ளி போய்கிட்டே இருந்தது. அப்புறம் அவங்க எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் டிராகனை அணுகுனாங்க. ஸோ அதுவும் அவங்கள அழைச்சிட்டு வரதுக்காக நேற்று அவங்கள போய் சந்திச்சிச்சு. அவங்க ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் மூலமாக இன்னும் 2 நாளில் பூமிக்கு வருவாங்கன்னு நம்பப்படுது. இதை பற்றி எலான் மஸ்கையும் ட்ரம்ப்டையும் பேட்டி எடுத்துருக்க போகும்போது ட்ரம்ப்பு இது ஃபுல்லாக அரசியல் காரணத்துக்காக தான் அவங்க 2 பேரையும் கூட்டு வராமல் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. இதை நாசா மறுத்துருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுனிதா வில்லியம்ஸும் பஜ் வில்மோரும் சந்தோஷமாக இருக்காங்க. இதை மாதிரி நீங்களும் விண்வெளியில் ஒரு 9 மாதம் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.